அதாவது 2001 மலேசியாவில் பண்டமரான் கிலாங் அப்படின்னு சொல்லி ஒரு பகுதி உண்டு. அங்கே சித்ரா தேவி அப்படின்னு ஒரு பொண்ணு அவங்க ஃபேமிலியோடு வாழ்ந்துட்டு வராங்க. இவங்களோட லைஃப்பில் ஒரு குழந்தையோட ஆன்மாவால் நடந்த ஒரு அமானுஷ்யமான உண்மையிலேயே நடந்த ஒரு திகில் சம்பவத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ நான் உங்கள் சூர்யா அண்ட் வெல்கம் டு அவர் சேனல். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த சித்ரா தேவியோட ஃபேமிலி பார்த்திங்கன்னா ஒரு ஹிந்து ஃபேமிலி. இவங்க என்ன தான் ஹிந்துவாக இருந்தாலும் சர்ச்சுக்கு போகிறத வழக்கமாக வச்சுருக்காங்க. இந்த சித்ரா தேவிக்கு ஒரு 10 வயசு இருக்கிறப்போ வழக்கம் போல் சர்ச்சுக்கும் போயிருக்காங்க. அங்கே போனப்போ அங்கே இருக்கிற பாஸ்டர்ஸ்லாம் இந்த பொண்ணை கூப்பிட்டு ஆசீர்வதிச்சு இவங்க ஒரு நார்மலான ஒரு குழந்தை கிடையாது, இவங்க ஒரு கடவுளோட குழந்தை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏன் அப்படின்னா இவங்களால் நார்மல் பீப்புள் உணர முடிகிற விஷயங்கள் இல்லாமல் இவங்களால் அமானுஷ்யத்தையும் உணர முடியும். ஆனால் அந்த அமானுஷ்யத்தை இவங்களால் கண்ட்ரோல் பண்ண முடியாது. லைக் ஒரு சொல்யூஷன் தர முடியாது. இந்த பேய் ஓட்டுறது, இந்த பில்லி சூனியை வச்சுருப்பாங்க. அதை போயிட்டு வேற ஒருத்தவங்கள்ட்ட போய் இந்த மாதிரி ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னு சொல்லி அதை சரி பண்ணுவாங்க இல்லையா. ஸோ அந்த மாதிரி இவங்களால் பண்ண முடியாது. ஆனால் இவங்களால் அதை ஃபீல் பண்ண முடியும். இப்போ ஒரு வீட்டுக்கு போகிறாங்கன்னா இங்கே ஏதோ ஒன்று இருக்குது அப்படின்னு சொல்லி இவங்களால் ஃபீல் பண்ண முடியும். இதை சித்ராதேவி இவங்களோட பேரண்ட்ஸ் கிட்ட சொல்கிறாங்க. பட் அந்த டைமில் அவங்களுக்கு நமக்கு இந்த மாதிரி ஒரு பவர் இருக்குது அப்படின்றதே தெரியாது. பட் ஏஜ் ஆக ஆக இவங்களுக்கும் அந்த விஷயம் தெரிய வருது. ஸோ இவங்க கிலாங் பகுதியில் இருக்க ஒரு முட்டை கம்பெனியில் ஒர்க் பண்ணிவிட்டு இந்த மாதிரி அமானுஷ்யமான விஷயங்களால் பாதிக்கப்பட்டவங்க, அந்த பில்லி சூனியம் இதனால் பாதிக்கப்படுறவங்களுக்கு ஒரு ஹெல்ப் பண்ணிகிட்டு இருந்திருக்காங்க. இவங்க இப்போ அந்த பண்டமரான் கிலாங்கில் இருக்கிறது ஒரு வாடகை வீடு. அவங்க அந்த வாடகை வீட்டுக்கு வந்ததுலேருந்து எந்த ஒரு அமானுஷ்யமாகவுமே எதுவுமே நடக்கலை. பட் இவங்க ஃபேமிலியில் யார் யார் இருக்காங்க அப்படின்னா இவங்களோட பேரண்ட்ஸ், இந்த சித்ராதேவின்றவங்களோட அக்காவோட ஒரு 2.5 வயசு குழந்தை, இவங்க எல்லாருமே சேர்ந்து தான் அந்த வீட்டில் இவ்வளோ நாள் வாழ்ந்துட்டு வராங்க. அப்போது இவங்களுக்கு 21 வயசு இருக்கும். ஸோ இவங்க எப்போவுமே ஒர்க்குக்கு போயிட்டு லஞ்ச் டைமில் வீட்டுக்கு சாப்பிட்டுட்டு போகிறத வழக்கமாக வச்சுருக்காங்க. அதே மாதிரி அன்னைக்கும் அவங்க வீட்டுக்கு லஞ்ச் சாப்பிட்றதுக்காக வராங்க. பட் அது எப்பவும் போல் ஒரு நாளாக இல்லை. அவங்களுக்கு என்ன ஆச்சுன்னா, சித்ராதேவி இவங்க லஞ்ச் பிரேக்கில் வீட்டுக்கு வராங்க. ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு சாப்பாடு எடுத்துகிட்டு போயிட்டு சாப்பிட்டுட்டு இருக்காங்க. இவங்க சாப்பிட்டுட்டு இருக்க இடத்துல இருந்து பார்த்தா அவங்க வீட்டோட மெயின் டோர் தெரியும். ஸோ இவங்க சாப்பிட்டுட்டு இருக்காங்க. சாப்பிட்டுட்டு இருக்கிறப்ப அவங்களோட மெயின் டோர் ஓப்பன் ஆகிற சவுண்ட் கேட்குது. அம்மாவை தான் இருப்பாங்க அப்படின்னு சொல்லி அந்த டோரை பார்க்குறாங்க. பட் வெளியிலேருந்து உள்ளே யாருமே வரல. டோர் மட்டும் ஓப்பன் ஆகிருக்கு. சரி, காற்றுக்கு ஏதாவது ஓப்பன் ஆகிருக்கும்னு சொல்லிட்டு இவங்க சாப்பிட்றத கண்டினியூ பண்ணுறாங்க. அப்போது அந்த மெயின் டோர்கிட்ட இருந்து ஒரு குழந்தை அழுகிற சவுண்ட் கேட்குது. இவங்களுக்கு அக்கா பொண்ணும் வீட்டில் இல்லையே, யாராக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த டோரை பார்க்குறாங்க. பார்த்தா இவங்களுக்கு செம்ம ஷாக். என்ன ஆச்சு அப்படின்னா, அங்கே கருப்பாக ஒரு குழந்தையோட உருவம் இவங்களை இங்கே வான்னு அங்கேருந்து கூப்பிட்டுட்டே இருக்கு அழுதுகிட்டே. இவங்களுக்கு செம்ம பயமாகி கதறிட்டாங்க. அப்படியே இவங்க கதறின சவுண்டு கேட்டு அவங்க அம்மா அங்கே வராங்க. அங்கே என்னாச்சு, ஏன் கத்துறன்னு கேட்குறப்போ, அம்மா அங்கே பாரு, அங்கே ஒரு குழந்தை என்னைய குழந்தையோட உருவம் நின்று என்னை இங்கே வான்னு கூப்பிடுது, அங்கே பாரு அப்படின்னு சொல்கிறாங்க அவங்க அம்மாட்ட. பட் அவங்க அம்மா பார்க்குறப்ப அங்கேருந்து ஒரு கருப்பான உருவம் வெளியில் ஓடி இருக்குது. இதை அவங்க அம்மா பார்த்தாலும் அந்த பொண்ணுக்கிட்ட அங்கே பாரு எதுவும் இல்லை, நீ பாரு இப்போ பாரு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த பொண்ணு அங்கே பார்த்தப்ப அந்த உருவம் அங்கே இல்லை. ஆனால் இவங்க அம்மாளுக்கு தெரிஞ்சிருக்கு அங்கே அந்த உருவம் இருந்திருக்கு. இந்த பொண்ணு சொல்கிறது உண்மை. சித்ரா தேவியும் இல்லைம்மா, நான் அங்கே தான் பார்த்தேன், அங்கே அந்த உருவம் நின்றுச்சு, நான் அதை பார்த்தேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் அவங்க அம்மாவோ அப்படிலாம் எதுவும் இல்லை, நீ ஏதாவது இமேஜின் பண்ணியிருப்ப, ஸோ அதெல்லாம் போட்டு எதுவும் குழப்பிக்காமல் நீ சாப்பிட்டுட்டு ஒர்க்குக்கு கிளம்பு அப்படின்னு சொல்லி சாப்பிட வச்சு ஒர்க்குக்கு அனுப்பிடுறாங்க. இவங்க ஒர்க்குக்கு போகிற வழியில் நம்ம பார்த்தது உண்மைதானா இல்லை அம்மா நம்மள்கிட்ட பொய் சொல்கிறாங்களா அப்படின்னு யோசிச்சுட்டே இவங்க ஒர்க்குக்கு போயிடுறாங்க. ஒர்க்குக்கு போய் ஒரு 1 ஹவருக்கு அப்புறம் இந்த சித்ராதேவி இவங்களுக்கு உடம்புல ஃபீவர் அடிக்க ஆரம்பிச்சிருது. ரொம்ப குளிர்காய்ச்சலாக ஒரு மாதிரி உடம்புலாம் நடுங்க ஆரம்பிச்சிருது. ஸோ அதனால் இவங்க ஒர்க்கில் இருந்து லீவ் கேட்டுட்டு திரும்ப வீட்டுக்கே வந்துடுறாங்க. வீட்டுக்கு இவங்க அம்மாள்கிட்ட இந்த மாதிரி எனக்கு உடம்பு சரியில்லை அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இவங்க அம்மாவும் இவங்களும் சேர்ந்து ஹாஸ்பிட்டல் போயிட்டு டேப்லெட்லாம் வாங்கிட்டு திரும்ப வீட்டுக்கு வந்திருக்காங்க. வீட்டுக்கு டேப்லெட்லாம் கொடுத்துட்டு இவங்களுக்கு சாமி கும்பிட்டுட்டு திண்ணூர்லாம் வச்சு அவங்க அம்மா அவங்களோட அந்த பொண்ணோட ரூமில் படுக்க வச்சுட்டு அம்மா வெளியில் வேலை பார்க்க வந்துடுறாங்க. இப்போது இவங்க தனியாக தான் ரூமில் படுத்திருக்காங்க. அந்த டைமில் இவங்களோட பெட்டில் யாரோ ஏறுற மாதிரி ஃபீல் ஆகுது. இவங்களும் அம்மாவது இருப்பாங்க, ஏதாவது துணி எடுக்க வந்திருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்க பாட்டுக்கு படுத்திருக்காங்க.
அப்போது இவங்க காது பக்கத்தில் ஒரு குரல் கேட்குது. அது எப்படி இருக்குது அப்படின்னா, ஒரு சூடான அனல் காற்று நம்ம மேலே பட்டா எப்படி இருக்கும் அந்த மாதிரி அவங்க காது கிட்ட ஃபீல் ஆகிருக்குது. அந்த குரல் இவங்க காதில் கேட்குறப்போ அவங்களால எந்திரிக்க முடியல, கண்ணை கண்ணை என்னால் முழிச்சு பார்க்க முடியல அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. பட் அந்த குரல் என்ன சொல்லியிருக்கு அப்படின்னா, உன் அக்கா வீட்டு பின்னாடி இருக்கிற மாங்காய் மரத்தில் இருந்து ஒரு ஆணியை பிடுங்கிட்டாங்க, இங்கே நான் அழுதுகிட்டு இருக்கேன், நீ என் கூட இங்கே வெளியில் வா அப்படின்னு சொல்லி அந்த உருவம் இவங்களை கூப்பிடுது. இவங்க ரொம்ப ட்ரை பண்ணி என்ன நடந்துகிட்டு இருக்கேங்க அப்படின்னு சொல்லி ரொம்ப ட்ரை பண்ணி டக்குன்னு தூக்கத்துலேருந்து எழுந்திரிச்சாங்க. ஏஞ்சி பார்த்தா இவங்களோட பெட்டில் வந்து ஒரு கருப்பாக ஒரு குழந்தையோட உருவம் நின்றுட்டு இருக்குது. இதை பார்த்து கத்துன உடனே அவங்க அம்மா என்னாச்சுமா அப்படின்னு சொல்லி வெளியிலேருந்து கேட்குற சவுண்டு உள்ளே கேட்குது. ஸோ இவங்க கத்துறதை பார்த்து அம்மா இங்கே வா இங்கே வா அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாங்க. ஸோ அதை பார்த்துட்டு இவங்க அந்த பெட்டுக்கிட்ட பார்க்குறாங்க. அந்த அந்த உருவம் வந்து டக்குன்னு வெளியில் ஓடிடுது. அந்த அந்த ரூமில் அவங்களோட பெட்ரூமில் இருந்து வெளியில் ஓடிடுச்சு. அவங்க அம்மா வந்து கேட்குறாங்க, ஏன் என்னாச்சு கத்துனியே அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. நான் மதியம் பார்த்தேன்னு சொன்னல, அதே உருவம் இப்போ என் காதுகிட்ட வந்து இது மாதிரி உங்கள் அக்கா வந்து மரத்தில் இருக்க ஆணியை பிடிங்கிட்டா, நான் இங்கே அழுதுகிட்டு இருக்கேன் அப்படின்ற மாதிரி வந்து என்னட்ட சொல்லுதுமா அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இவங்க எல்லாம் பேசிகிட்டு இருக்கையில அவங்க அப்பாவும் உள்ளே வந்துடுறாங்க. உள்ளே வந்து அவங்க கேட்குறப்போ இந்த மாதிரி நடந்துகிட்ருக்கு, இந்த மாதிரி இவ பார்க்குறேன்னு சொல்லிட்டு இருக்கிறா அப்படின்ற மாதிரி அவங்க அம்மா அவங்க அப்பா கிட்ட சொல்கிறாங்க. அவங்க அப்பா என்ன சொல்கிறாரு, நீ கவலைப்படாதம்மா, உனக்கு எதுவும் ஆகாது, நீ வந்து ஒரு நார்மலான பொண்ணு கிடையாது, நீ கடவுளோட குழந்தை, அதனால் நீ எதுக்கும் பயப்படாத அப்படின்னு சொல்கிறாரு. இதை அந்த உருவம் பக்கத்தில் இருந்து ஒளிஞ்சிருந்து கேட்டிருக்கும் போல். இவங்க அப்பாவுக்கு வந்து ஸ்மோக் பண்ணுற பழக்கம் இருக்கும். என்னென்னா இந்த ராக் சிகரெட் அப்படின்னு சொல்லி அவங்க சொல்லியிருந்தாங்க. என்கிட்ட இந்த ஸ்டோரி ஷேர் பண்ணவங்க, அவங்கள பற்றி இந்த வீடியோவோட எண்டில் பார்க்கலாம். ஸோ இந்த ராக் சிகரெட் அவங்க வந்து வீட்டில் வச்சுருப்பாங்க போல், ஸ்டாக் வச்சுருப்பாங்க போல். அதை இந்த உருவம் வந்து எடுத்து பிச்சு பிச்சு அவங்க வீட்டுக்கு பின்னாடி பின்னாடி பிச்சு தூக்கி எறிஞ்சிருக்குது. இதை பார்த்துட்டு அந்த பொண்ணுக்கு வந்து லைட்டாக தோணுது, இது வந்து அந்த உருவத்தோட வேலையாக தான் இருக்கும், வேறு யாரும் நம்ம வீட்டில் வந்து இந்த மாதிரிலாம் பண்ண மாட்டாங்க அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணு யோசிக்கிறாங்க. இப்போது அவங்க அம்மா அந்த சித்ராதேவியோட அப்பாட்ட இந்த மாதிரி நம்ம பெரிய பொண்ணு வந்து ஏதோ மரத்துலேருந்து பிடுங்கினதா அந்த உருவம் சொல்லுது அப்படின்னு சொல்லி தேவி சொல்கிறாங்க, அது என்னன்னு கேளுங்க, அவள் வேறு இப்போ வீட்டில் இல்லை, வெளியில் போயிருக்கா, அவள் ஈவினிங் தான் வருவா அப்படின்னு சொல்கிறாங்க. இவரும் உடனே சரி ஓகே வரட்டும் பேசிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லை அது உண்மையாலுமே அவங்க அந்த விஷயத்த பண்ணியிருக்காங்களா அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக நீங்கள் கால் பண்ணி ஒரு வாட்டி கேட்டு பாருங்கள் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. உடனே சித்ராதேவியோட அப்பா அவங்க அக்காவுக்கு கால் பண்ணுறாங்க. கால் பண்ணிவிட்டு இந்த மாதிரி பின்னாடி இருக்க மாமரத்துலேருந்து ஏதாவது ஆணி எதுவும் பிடுங்குனியா, பழைய ஆணி அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. தேவியோட அக்காவும் யோசிச்சுட்டு, ஆமாப்பா நான் வந்து காலைல அந்த மாமரத்துக்கு அடியில் நின்று கால் பேசிகிட்டு இருந்தேன், அப்போது சும்மா பழைய ஆணி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சும்மா லைட்டாக பிடிச்சி இழுத்தா அது கையோடு வந்துருச்சு, நான் அதை அங்கேயே தூக்கி போட்டு வந்துட்டேன், இப்போ ஏன் இதை கேட்குறீங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அவங்க அப்பாவும் இல்லைம்மா ஒன்றும் இல்லை, சும்மா தான் கேட்டேன், நீ வீட்டுக்கு வாமா பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. அன்னைக்கு நைட் சித்ராதேவி அவங்க வீட்டில் தனியாக அவங்களோட ரூமில் படுத்துட்ருக்காங்க. அப்போது இவங்களுக்கு அன்னைக்கு மதியானம் நடந்த மாதிரி அதே மாதிரி இவங்க பெட்டில் யாரோ ஏறுற மாதிரி இவங்களுக்கு ஃபீல் ஆகுது. பட் இவங்க என்ன யோசிக்கிறாங்க அப்படின்னா, அந்த உருவம் வந்து நம்மக்கிட்ட ஏதோ சொல்ல வருது, ஸோ என்னென்னு தான் கேட்போம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க என்ன தான் பயமாக இருந்தாலும் அதை கண்ட்ரோல் பண்ணிவிட்டு கண்ணை மூடிட்டு படுத்துருக்காங்க. அதே மாதிரி இவங்க காதுகிட்ட அந்த உருவம் வந்து பயப்படாத, நான் உன்னை எதுவும் பண்ண மாட்டேன், நான் சொல்கிறத மட்டும் கேளு அப்படின்னு சொல்லி இவங்கள்ட்ட சொல்லுது. அப்படி அந்த உருவம் என்ன சொன்னுச்சு அப்படின்னா, இவங்க இந்த வீட்டுக்கு வாடகைக்கு வர்றதுக்கு முன்னாடி ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி இந்த வீட்டில் இருந்த ஒரு லேடி இருந்திருக்காங்க. அவங்க வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருந்திருக்காங்க. அவங்களுக்கு வந்து வயிற்றுலேயே வந்து குழந்தை அபார்ட் ஆகி இறந்துருச்சு. ஸோ இவங்க என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, அந்த லேடி வந்து வீட்டுக்கு பின்னாடி உள்ள மாமரத்துக்கு அடியிலே அந்த குழந்தைய அடக்கம் பண்ணியிருக்காங்க. இப்போ இந்த சித்ராதேவி அங்கே தங்கியிருக்காங்க இல்லையா, இவங்களுக்கு முன்னாடி, அதாவது அந்த லேடி தங்கினதுக்கு அப்புறம் சித்ராதேவி இந்த வீட்டுக்கு வர்றதுக்கு முன்னாடி இருந்தாங்க இல்லையா ஒரு ஃபேமிலி, அவங்களுக்கு இந்த மாதிரி விஷயம்லாம் நடந்து, இந்த மாதிரி அமானுஷ்யமாக உருவத்தை பார்க்குறது, டிஸ்டர்ப் பண்ணுறது, இந்த மாதிரி விஷயம்லாம் பார்த்துட்டு இவங்க என்ன பண்ணியிருக்காங்க, சம் ரிச்சுவல்ஸில் பண்ணுறவங்களெல்லாம் கூட்டிகிட்டு வந்து அந்த குழந்தையோட ஆன்மாவை வந்து அந்த மரத்தில் அந்த ஆணி மூலியமாக கட்டுப்படுத்தி வச்சுருக்காங்க. ஸோ அந்த உருவமும் என்னை வந்து நான் அந்த மரத்தில் தான் என்னை அடைச்சி வச்சுருந்தாங்க, இப்போ வந்து உங்கள் அக்கா அதை பிடிங்கி என்னை டிஸ்டர்ப் பண்ணிட்டா, என்னால் வந்து வெளியே அதிகமாக சுத்தம் இல்லை, எனக்குன்னு யாரும் இல்லை, அதனால நீ நாளைக்கு அந்த மரத்துக்கிட்ட வா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறப்பவே அந்த சித்ராதேவியோட ரூமில் வந்து அவங்க அம்மா லைட்டை போடுறாங்க. அந்த லைட்டை போட்டால் ஆனால் அங்கே யாருமே இல்லை. இவங்களும் போர்வை இழுத்து போத்திட்டு படுத்துருக்கிறத பார்த்தோன்னா, என்னாச்சுமா தூங்கிருக்கியா அப்படின்னு சொல்லி இவங்கள்ட்ட கேட்குறாங்க. இல்லைம்மா தூக்கம் வரல, ஒரு மாதிரி டயர்டாக இருக்குது அதான் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க அந்த உருவம் வந்து இவங்கள்ட்ட சொன்னதை அவங்க அம்மாட்ட இவங்க சொல்லலை. இப்போது அடுத்த நாள் காலையில் விடியுது. அப்போது
இந்த சித்ரா தேவி வந்து இவங்க ரூமில் இருக்க ஜன்னல் வழியாக அந்த மரத்தை பார்த்துட்டு அங்கே போகலாமா, இது மாதிரி வந்து நைட்டு அந்த உருவம் சொன்னதெல்லாம் யோசிச்சுட்டு அங்கே போகலாமா வேணாமா அப்படின்னு யோசிச்சுட்டே இருக்காங்க. பட் இவங்க யோசிச்சுட்டு இவங்களுக்கு ரொம்ப பயமாக இருந்ததுனால அங்கே போகாமல் அவாய்ட் பண்ணிடுறாங்க. பட் அவங்களுக்கு அப்போ தெரியாது இதனால் நடக்கக்கூடாத ஒரு விஷயம் அன்றைக்கி நைட்டு நடக்க போகுது அப்படின்னு. நைட்டு ஒரு 1:30 மணி இருக்கும். அப்போது சித்ராதேவி தூங்கிட்டு இருக்கிறப்போ அவங்க காதில் வந்து அதே சத்தம், நான் சொல்கிறத நீ கேட்கலல்ல, நான் வந்து உன்னை கூப்பிட்டேன் ஆனால் நீ வரல, இப்போ நான் உன் அக்காவோட குழந்தைய என்ன பண்ண போகிறேன்னு பாரு அப்படின்னு சொல்லுது. இவங்க டக்குன்னு எழுந்துச்சி பார்க்குறாங்க, இவங்க பக்கத்தில் யாருமே இல்லை. இவங்களுக்கு பயம் வந்து டக்குன்னு அவங்க அக்காவோட ரூமில் போயிட்டு அவங்க அக்காவை எழுப்பாமல் குழந்தை மட்டும் இருக்குதா அப்படின்னு சொல்லி பார்க்குறாங்க. பார்த்தா அங்கே குழந்தை இல்லை. எங்கே போனா அப்படின்னு சொல்லி டக்குன்னு திரும்பி அவங்க பின்னாடி வீட்டுக்கு வழி இருக்கும் இல்லையா, பின்னாடி வீட்டோட பின்னாடி வழி, அங்கே போய் பார்க்குறாங்க. அந்த டோர் வந்து ஓப்பன் ஆகிருக்குது. இவங்களுக்கு செம்ம பயமாயிடுச்சு. இவங்க பயந்துட்டு இருக்க அதே டைமில் வெளியில் அந்த அக்காவோட 2.5 வயசு குழந்தை கதற சவுண்டு கேட்குது, கதறி கழுவுற சவுண்டு கேட்குது. இவங்களுக்கு வேகமாக ஓடி போய் எட்டி பார்க்குறாங்க அந்த மரத்துக்கு அடியில். அங்கே அந்த 2.5 வயசு குழந்தை கீழே உட்காந்துட்டு அந்த மரத்தோட உச்சியை பார்த்து அழுதுகிட்டு இருக்கு, கதறி அழுதுகிட்டு இருக்குது. இவங்க டக்குன்னு அந்த மரத்துக்கு மேலே பார்க்குறாங்க. அங்கே அந்த குழந்தையோட உருவம் இருக்கு இல்லையா, அந்த ஆன்மா, அது மேலே நின்றுட்டு, நான் உன்னை கூப்பிட்டேன் நீங்கள் வரல, அதனால தான் நான் உன் அக்கா பொண்ணை தூக்கிட்டு வந்துட்டேன், நான் சொல்கிறத நீ கேட்கல, அதனால உன் அக்கா பொண்ணோட கையை உடைக்க போகிறேன் அப்படின்னு சொல்லுது. இவங்க என்ன பண்ணிட்டாங்க, டக்குன்னு ஓடி போய் அந்த குழந்தைய பிடிச்சி வீட்டுக்குள்ளே இழுத்துட்டு வந்துடுறாங்க. அப்படி அந்த குழந்தைய இழுத்துட்டு வர்றப்போ அவங்க பின்வாசலில் நின்று லைட்டாக எட்டி அந்த மரத்தை பார்க்குறாங்க. அப்போது நாளைக்கு நீ வர்ற இல்லை அப்படின்னா நாளைக்கு இதே தான் நடக்கும் அப்படின்னு சொல்லி அந்த உருவம் சொல்லுது. இதை பார்த்தோன்னா அந்த குழந்தையோட அழுகிற சவுண்டை கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணிவிட்டு, அழுகாத ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லி கூட்டிகிட்டு போய் அவங்க அக்கா பக்கத்தில் தூங்க வச்சிடுறாங்க. ஸோ நெக்ஸ்ட் டே தேவி இவங்க வந்து ரொம்ப பயந்துக்கிட்டே அந்த மாங்காய் மரத்துகிட்ட போகிறாங்க. மாங்காய் மரத்துகிட்ட போய் பார்த்தா அந்த மாங்காய் மரத்தோட மேலே உச்சியில் ஒரு கிளை வந்து செப்பரேட் ஆகி தனித்தனியாக போகும்ல, ஸோ அதுக்கு சென்டரில் இருந்து பிளட்டு கலரில் ஏதோ வந்து லிக்விட் மாதிரி வந்துருக்குது. இதை பார்த்து இவங்களும் ஷாக் ஆகிட்டு அவங்க அம்மா அப்பாட்ட போயிட்டு சொல்கிறாங்க. அவங்களும் வந்து பார்க்குறாங்க. ஸோ இதை வந்து இவங்க மட்டும் பார்க்கல, இவங்க பக்கத்து வீட்டில் இருக்கிறவங்க, அந்த ஏரியாவில் இருக்க எல்லாமே இந்த விஷயத்தை வந்து பார்த்ததா சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் பார்த்துட்டு இவங்க பேரண்ட்ஸ் என்ன முடிவு பண்ணுறாங்கன்னா, இதுக்கு மேலே இந்த வீட்டில் இருக்க வேணாம், நம்ம வந்து வேறு வீடு பார்த்துட்டு போயிடலாம், ஒரு 10 நாளுக்குள்ளே பார்த்துட்டு போயிடலாம் அப்படின்ற மாதிரி இவங்க பிளான் பண்ணியிருக்காங்க. பட் அதில் இருந்து 2வது நாள் நைட்டு இவங்க சித்ராதேவியோட வீட்டு பக்கத்தில் ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபு வாழ்ந்துட்டுருக்காங்க. அவங்கள வந்து பார்த்திங்கன்னா அந்த ஒய்ஃப் வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்க. ஸோ அவங்க நார்மலாக ஒரு பீஸ்ஃபுல்லான லைஃப் தான் வாழ்ந்துட்டு வராங்க. ஸோ அப்படியே அந்த 2வது நாள் நைட்டு 12 மணிக்கு அவங்க வீட்டுக்குள்ளே அந்த குழந்தையோட உருவம் இந்த சித்ராதேவியோட உருவத்துக்கு மாறி அவங்களோட வீட்டுக்குள்ளே போய் அந்த பொண்ணோட ஹஸ்பண்ட் இருக்காங்க இல்லையா, அவங்கள வந்து டிஸ்டர்ப் பண்ணுது. என்னென்னா கையை பிடிச்சி இழுக்கிறது, காலை பிடிச்சி இழுக்கிறது, அதாவது தூங்க விடாமல் பண்ணுறது, அந்த மாதிரியே பண்ணிகிட்டு இருக்குது. பட் அவரால் வந்து கண்ணை முழிக்க முடியல. பட் ஆனால் அவருக்கு பார்த்தா இந்த மாதிரி இந்த பக்கத்து வீட்டு பொண்ணு தான் இது இங்கே இருக்கிறது அப்படின்னு சொல்லி இவருக்கு தெரியுது. ஆனால் இவரால் வந்து எந்திரிக்க முடியல. டக்குன்னு அந்த ஹஸ்பண்டுக்கு வந்து என்ன நடந்துச்சுன்னே தெரில, காலைல தான் எந்திரிக்கிறாரு. அடுத்த நாள் காலையில் எழுந்திரிச்சு இவங்க நேராக இவங்க சித்ராதேவி வீட்டுக்கு போயிட்டு அந்த பொண்ணுக்கிட்ட போய் அவங்க அம்மாட்ட போய் உங்கள் பொண்ணு எங்கே கூப்பிடுங்க அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணுக்கிட்ட கேட்குறாங்க. நைட்டு ஏன் வந்து என் வீட்டுக்குள்ளே வந்த, எப்படி வந்த, எல்லா டோர்லாம் லாக் பண்ணி தானே இருந்துச்சு, நீ எந்த வழியாக வந்தது மட்டும் இல்லாமல் நீ என்னை எதுக்கு டிஸ்டர்ப் பண்ணுற, உனக்கு என்ன வேணும் அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க. இந்த பொண்ணும் நான் வந்தேண்ணா, நான் எதுவும் வரலையே, நீங்கள் எப்படி வந்து என்னை பொய் சொல்கிறீங்க, நான் வந்து வர கிடையாதாங்க அப்படின்ற மாதிரி இவங்க சொல்கிறாங்க. ஆனால் அவரும் வந்து இல்லை, நீ தான் வந்த, எனக்கு நிச்சயமாக தெரியும், நீ வந்ததை நான் என் கண்ணால் பார்த்தேன், நான் ஒன்றும் பொய் சொல்லலை அப்படின்னு சொல்லி அவங்க அம்மா அப்பாட்ட இனிமேல் இந்த மாதிரி நடந்துச்சு அப்படின்னா வேறு மாதிரி பிரச்சனை ஆயிரும் அப்படின்னு சொல்லி சண்டை போட்டுட்டு போயிருக்காங்க. இதை பார்த்து அந்த பொண்ணோட அம்மா அப்பா எல்லாம் வந்து என்னம்மா அப்படி பண்ணுற, அவர் வந்து சொல்கிறாரு என்னாச்சு அப்படின்னு. இல்லைப்பா நான் எதுவும் போகல, அவர் வேறு ஏதோ பார்த்துட்டு வந்து நீ அவர் என்னதான்னு சொல்லிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி பேசி சால்வ் பண்ணியிருக்காங்க. ஓகே பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி சால்வ் பண்ணியிருக்காங்க அன்னைக்கு. ஆனால் அன்னைக்கு நைட்டுமே அதே மாதிரி 12 மணிக்கு இவங்க ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபு தூங்கிட்டு இருக்காங்க. அதே மாதிரி அந்த குழந்தையோட உருவம் இந்த சித்ராதேவியோட உருவத்தில் மாறி திரும்ப அவங்க வீட்டுக்குள்ளே போயிருக்கு. அன்னைக்கு போன அந்த உருவம் அந்த ஹஸ்பண்டை கட்டி பிடிக்கிற மாதிரி, இந்த கிஸ் பண்ணுற மாதிரி, தப்பாக நடந்துக்கிற மாதிரிலாம் வந்து பண்ணுது. இப்போ இந்த டைம் பார்த்தீங்கன்னா அவங்க ஒய்ஃப் வந்து எழுந்துச்சி இந்த பொண்ணை பார்த்துறாங்க. இந்த பொண்ணை பார்த்துட்டு ஏய் இங்கே என்ன நீ பண்ணுற அப்படின்னு சொன்னோன்னே டக்குன்னு அந்த இவங்க உருவத்தில் போயிருக்கு இல்லையா, அது வந்து டக்குன்னு வெளியில் வந்துடுது. வெளியில் வந்து பார்த்தா யாரையுமே காணோம். அந்த ஒய்ஃப் வந்து வெளியில் பார்க்குறாங்க, யாரையுமே காணோம்.
டக்குனு இவங்க ஹஸ்பண்டை இவங்க எழுப்பி, "என்னாச்சு? உங்களுக்கு தெரிஞ்சுச்சா இல்லையா?" அப்படின்னு கேட்குறாங்க. ஆமாம், எனக்கு வந்து தெரியுது. ஆனால் என்னால் வந்து எந்திரிக்க முடியல. என்னால் வந்து முழிச்சு கண் மட்டும் தான் பார்க்க முடியுது. ஆனால் என்னால் எந்த இதுவும் பண்ண முடியல அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, ஓகே. நம்ம இதை வந்து நாளைக்கு காலையில் இவங்க வேலையாக இந்த வீட்டில் போய் இந்த பிரச்சனையை வந்து பேசணும் அப்படின்னு சொல்லி அன்றைக்கி நைட்டு படுத்து தூங்கிட்டு, காலையில் அதே மாதிரியே அந்த சித்ரா தேவி வீட்டுக்கு போகிறாங்க. அப்போது ரொம்ப பெரிய பிரச்சனையாகி போலீஸ் கம்ப்ளைண்ட்டு அந்த மாதிரிலாம் போய் ரொம்ப பெரிய பிரச்சனையாக இருக்குது. ஆனால் என்ன தான் நடந்தாலுமே அந்த சித்ராதேவி வந்து, "இல்லை, நான் பண்ணல. அவங்க வந்து பொய் சொல்கிறாங்க. நான் வந்து அது பண்ண கிடையாது. நான் வீட்டில் தான் தூங்கிக்கிட்டு இருந்தேன்." அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ அப்படி சொல்லிக்கிட்டு இருக்கப்போ இந்த சித்ராதேவி வந்து கொஞ்சம் யோசிக்கிறாங்க. ஒருவேளை அந்த உருவத்தோட அந்த குழந்தையோட ஆன்மாவோட வேலையாக இருக்கும் அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாங்க. ஆனால் இதை வந்து அவங்க அம்மா அப்பாட்ட சொல்ல கிடையாது. என்ன தான் நடக்குதுன்னு பார்க்கலாம் இன்றைக்கி நைட்டு அப்படின்னு சொல்லி அவங்க அம்மா அப்பா என்ன சொல்கிறாங்கன்னா, "நீ வந்து உள்ள ரூமில் தூங்கு. நாங்கள் ரூமை வந்து வெளியில் லாக் பண்ணிக்கிறோம். இன்றைக்கி என்ன தான் நடக்குதுன்னு எங்களுக்கும் தெரிஞ்சாகணும்." அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த பொண்ணும் அதுக்கு அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. அதே மாதிரி 12 மணி ஆகுது. இவங்க உள்ளே தூங்கிட்டு இருக்காங்க. வெளியில் இவங்களோட பேரண்ட்ஸ்லாம் வந்து முழிச்சிட்டு வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க. என்ன தான் நடக்குது அப்படின்னு பார்க்கலான்ட்டு. ஆனால் இங்கே இது இப்படி நடந்துட்டு இருக்கு. ஆனால் அந்த பக்கத்து வீட்டில் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் இருக்காங்கல்ல, அவங்க வீட்டில் அதே குழந்தையோட உருவம் இந்த சித்ராதேவியோட உருவத்துக்கு மாறி அவங்க வீட்டுக்குள்ளே போயிருக்கு. போனதை அந்த ஒய்ஃபும் வந்து பார்த்துக்கிட்டே இருக்காங்க இந்த பொண்ணு நடந்து வரதை. அப்படி அந்த பொண்ணோட உருவத்தில் போன அந்த குழந்தையோட ஆன்மா என்ன பண்ணுதுன்னா, அவங்க வீட்டில் வந்து ஒரு அக்வாரியம் வச்சுருக்காங்க. ஸோ அதை வந்து தள்ளி விட்டு உடச்சிடுது. ஸோ இதில் டம்முன்னு சவுண்டு கேட்டோன்னே அவங்க 2 பேரும் வெளியில் வர்றாங்க. வெளியில் வந்தோன்னே இந்த உருவம் வந்து டக்குன்னு வீட்டை விட்டு வெளியில் ஒரு மறையுது. ஆனால் அந்த இடத்துக்கு வந்து பார்த்தா எங்கே போச்சு என்னன்னே தெரிய மாட்டேங்குது இவங்களுக்கு. ஸோ அடுத்த நாள் காலையிலையும் இவங்க வீட்டுக்கு போகிறாங்க. இவங்க வீட்டுக்கு போய் செம்மையாக சண்டை போடுறாங்க. "நேற்று தான் வந்து சொன்னோம், போலீஸ் ஸ்டேஷன்லலாம் போய் கம்ப்ளைண்ட் கொடுத்தோம். அப்போ உங்கள் பொண்ணுக்கு அறிவு இல்லையா?" அப்படின்ற மாதிரிலாம் பேசி ரொம்ப பெரிய சண்டையாகுது. அதுக்கு அவங்க வீட்டில் இருக்கவங்க சொல்லியிருக்காங்க, "இல்லைப்பா, இந்த மாதிரி வந்து நாங்கள் நைட்டு இந்த மாதிரி என் பொண்ணை வந்து ரூமில் விட்டு வெளியில் தான் லாக் பண்ணியிருந்தோம். என் பொண்ணு வந்து அங்கே வரவே கிடையாது. ஆனால் அந்த பொண்ணுக்கு வந்து இந்த மாதிரிலாம் நடக்குது. இந்த மாதிரி ஒரு உருவத்தை பார்க்குறாங்க. ஸோ இதனால ஏதாவது இருக்கும்னு சொல்லி அந்த ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் கிட்ட சொல்கிறாங்க. அவங்க, "அப்படியா? இதெல்லாம் வந்து நீங்கள் சொல்கிறதெல்லாம் வந்து எங்களால் நம்ப முடியல." அப்படின்னு சொல்லிட்டு அன்னைக்கு பேசி முடிச்சுட்டு வீட்டுக்கு போயிடுறாங்க. வீட்டுக்கு போயிட்டு இந்த ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் என்ன பண்ணுறாங்கன்னா, இவங்களோட சேஃப்டிக்காக ஒருவேளை இருக்குமோன்னு சொல்லி இவங்க என்ன பண்ணுறாங்க, இந்த ஜோசியர்கிட்ட போகிறாங்க. அங்கே போயிட்டு, "இது மாதிரி எங்கள் வீட்டில் வந்து இந்த மாதிரி நடந்துக்கிட்டு இருக்கு. ஸோ என்ன பிரச்சனைன்னு கொஞ்சம் பார்த்து சொல்லுங்கள்." அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அப்போது அந்த ஜோசியர் என்ன சொல்லியிருக்காருன்னா, "இந்த மாதிரி வந்து அந்த வீட்டில் ஒரு குழந்தையோட ஆன்மானால பிரச்சனை ஆகிட்டு இருக்குது. அது வந்து இப்போ உங்களோட வீட்டுக்கும் வந்து உங்கள் ஒய்ஃப் வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறதுனால அந்த குழந்தைய கொல்ல பார்க்குது, இல்லை உங்கள் 2 பேர்த்த பிரிக்க பார்க்குது. அதுக்காக தான் இந்த மாதிரிலாம் அந்த அந்த பொண்ணோட உருவத்தில் வந்து உங்ககிட்ட தப்பாக நடந்துக்க ட்ரை பண்ணிகிட்டு இருக்கு." அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. ஸோ இதுக்கு என்ன பண்ணுறது, வேறு எதுவும் இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டிருக்காங்க. எண்ணி 10 நாளுக்குள்ளே நீங்கள் வந்து அந்த வீட்டை விட்டு காலி பண்ணணும் அப்படின்னு சொல்லி அவர் சொல்லியிருக்காரு. இவங்க 10 நாள்லாம் வெயிட் பண்ண முடியாதுன்னு சொல்லி அன்னைக்கு நைட்டே அந்த வீட்டை விட்டு கிளம்பிடலான்னு சொல்லி வேறு வீடை பார்த்துட்டு கிளம்பிடுறாங்க. ஸோ இவங்க சித்ராதேவி இருக்காங்க இல்லையா, இவங்க வீட்டுக்கும் போய் இந்த மாதிரி, "நான் போய் ஜாதகம் பார்த்தோம். அவங்க வந்து இந்த மாதிரி சொல்லியிருக்காங்க. நீங்களும் பார்த்துக்கோங்க." அப்படின்னு சொல்லிவிட்டு இவங்களும் வீட்டை காலி பண்ணிட்டு போயிடுறாங்க. ஸோ இப்போ இந்த சித்ராதேவி அவங்க பேரண்ட்ஸ் எல்லாமே சேர்ந்து இவங்களும் வேறு வீடை பார்த்துட்டு 3வது நாள் போயிருக்காங்க. 3வது நாள் வீட்டை காலி பண்ணிட்டு கிளம்பிட்டாங்க ஃபுல்லாக. ஸோ இதுக்கப்புறமா இந்த சித்ராதேவியை வந்து இப்போ ரீசெண்ட் டைம்லையும் பார்த்ததா இந்த ஸ்டோரியை வந்து நமக்கு ஷேர் பண்ணவங்க சலோமின்றவங்க நமக்கு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த சலோமி இருக்காங்கல்ல, இவங்க தான் வந்து எனக்கு இன்ஸ்டாவில் வந்து இந்த ஸ்டோரியை ஷேர் பண்ணணும், இந்த பற்றி ஒரு வீடியோ போடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. ஸோ அவங்ககிட்ட கேட்டப்போ இந்த மாதிரி ஸ்டோரி சொல்லியிருக்காங்க. இந்த சித்ராதேவின்றவங்க பார்த்தீங்கன்னா இந்த சலோமி அப்படின்றவங்களுக்கு வந்து ஒரு ஃபேமிலி ஃப்ரெண்டு. ஸோ அவங்களுக்கு நடந்த ஸ்டோரி தான் இந்த ஸ்டோரி. இந்த ஸ்டோரியிலேருந்து உங்களோட கருத்து என்னன்றதை கமெண்டில் மென்ஷன் பண்ணுங்கள். அண்ட் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். இது வரைக்கும் இந்த வீடியோ லைக் பண்ணாமல் பார்த்துருந்தீங்கன்னா மறக்காமல் லைக் பண்ணிடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ வேறு வீடியோவில் பார்க்கலாம். பை.